நெல்லையில் உள்ள களக்காடு சத்தியவாகீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் உள்ள சத்தியவாகீஸ்வரர் கோவில் வரலாற்று சிறப்பு பெற்றது. ராவணன் கவர்ந்து சென்ற சீதையை மீட்பதற்கு யாம் துணை நிற்போம் என்று ராமன் லட்சுமணனுக்கு சிவபெருமான் சத்திய வாக்கு அளித்ததாகவும், பின்னர் சீதையை மீட்ட ராமன் சீதை லட்சுமணனுடன் வந்து இறைவனுக்கு சத்தியவாகீச பெருமான் என பெயர் சூட்டி வணங்கி சென்றதாக வரலாறு கூறுகிறது. கேரள மன்னர் வீரமார்த்தாண்ட வர்மாவால் கட்டப்பட்ட இந்த கோவில் சிற்பக்கலைக்கு சான்றாகவும் விளங்குகிறது. இதுபோன்ற பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த 11ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. வியாழக்கிழமை நடந்த கும்பாபிஷேக விழாவில் செண்டை மேளம் மற்றும் பஞ்சவாத்திய கருவிகள் முழங்க கோவில் கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த விழாவிற்காக பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் இங்கு வந்திருந்தனர். இதில் கலந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக பக்தர்கள் தெரிவித்தனர். நான் பாம்பேல இருந்து வந்திருக்கேன் இந்த கும்பாபிஷேகத்துக்காக. இந்த ஊர் நான் பிறந்த ஊர் களக்காடு. இவ்வளவு பெரிய கோபுரமும் இவ்வளவு பெரிய கோவிலும் ரொம்ப சாநித்தியமா ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு மேல இது கிடைச்சது பெரிய பாக்கியம். நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன். இது எனக்கு பிறந்த ஊரு. கோமதி அம்பாள் சமய சத்தியவாகீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக நாங்கெல்லாம் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கோவில் வந்து ராம சீதை தேடிட்டு வச்சு சத்தியவாகீஸ்வரர் சீதை சத்தியமா கிடைப்பான்னு ஒரு வாக்கு கொடுத்தார். அதுபடி சீதை கிடைச்சி ராமரும் சீதையமா பட்டாபிஷேகம் பண்ணிட்டா ராவணன் வதம் பண்ணி. அதனால சத்தியத்துக்கு சத்தியம்னா சத்தியம். இந்த கோவில வந்து நம்ம தரிசனம் பண்ணோம்னா பகவான் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த கும்பாபிஷேக விழாவில் கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன.